இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பாடம் 8 எடுத்துக்காட்டு 14, எடுத்துக்காட்டு 15, எடுத்துக்காட்டு 16 இந்த 3 சமம் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். பக்கம் 282. இப்போ பார்த்தீங்கன்னா பின்வரும் விவரங்களை கொண்டு நெய்தல் வரையறு நிறுமத்தின் போக்கு சதவீதங்களை கணக்கிடு. ஏற்கனவே நம்ம நிறைய கணக்கு போட்டிருக்கோம். அதே மாடல் தான், ஒன்றும் சிரமம் இல்லை. இதில் கொஞ்சம் வருமான வரின்னு ஒன்று சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். விற்பனை மூலம் வருவாய், இதர வருமானம், செலவுகள், வருமான வரி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். தொகை சதவீதம், தொகை சதவீதம், தொகை சதவீதம். இது எந்தெந்த வருஷம்? 2015, 16, 2016, 17, 2017, 18. இப்போ நெய்தல் வரையினர் நிறுவனத்தின் போக்கு சதவீதம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அப்ப நீங்க தலைப்பு எழுதிக்கணும். நெய்தல் வரையறு நிறுவனத்தின் போக்கு சதவீதம் என்ன கொடுத்திருக்கோம் அதை எழுதிக்கிறோம். இது விபரம். முதல்ல விற்பனை மூலம் வருவாய். விற்பனை மூலம் வருவாய் தொகை 150. மேல லட்சங்களில் கொடுத்துருக்கு. லட்சங்களில் 150, 135, 90. இதர வருமானம். இதர வருமானத்தை என்ன பண்ணோம்? வருமானம்னாவே கூட்டிடணும். பிளஸ் இதர வருமானம் 25, 5, 15. 25, 5, 15. அப்போ 175, 140, 105. இது மொத்த வருமானம். அதுக்கப்புறம் செலவுகள். செலவு என்றாலே வருமானத்திலிருந்து கழிக்க வேண்டியது. செலவுகள் 125, 75, அப்புறம் 50. அது 10 மீதி 1, 8 10 மீதி 1, 300. 5, 7 11 மீதி 1, 2, 215. 5, 15, 155. இது வரிக்கு முன். வரிக்கு முன் வருமானம். இப்போ வரி 40%. அப்போ 100க்கு 40 அப்படின்னா இதுக்கு எவ்வளவு? 100 ரூபாய்க்கு 40 ரூபாய். அப்போ 300 ரூபாய்க்கு எவ்வளவு? அப்போ 300 into 40/100 0000. 4 பெருக்குனீங்கன்னா 4 30 120. ஐம் சாரி, செலவை கழிச்சிருக்கணும். கழித்தல் போட்டுட்டு நான் கூட்டிட்டேன். 50. 10ல் 5 போக 5, 13ல் 7 போக 6, 65. 5, 10ல் 5 போக 5, 55. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு தான்
இப்போ 1 by 1 பார்ப்போம். 50 ரூபாய்க்கு வருமான வரி எவ்வளவு? 50 into 40 by 100 0 0 0 0 4 5 20. இப்போ வருமான வரி 20 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா மீதி எவ்வளவு? 30 தான். அதே மாதிரி 65 ரூபாய்க்கு 65 into 40 by 100 ஒரு 0க்கு ஒரு 0 10 இதுல 2 5 10 இதுல ஓரஞ்சு 5 மீதி 1 15ல 3 5 15 இந்த 2 4 2 தடவை போகும் 2 into 13 26. அப்போ 26 ரூபாய் கழிச்சீங்கன்னா 15ல 6 போக 9 5ல 2 போக 3. அடுத்தது 55 into 40 by 100 0க்கு 0 இங்க 2 5 10 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 இந்த 2 4ல 2 தடவை போகும் 2ஐயும் 11ஐயும் பெருக்கினீங்கன்னா 22 ரூபாய் 5ல 2 போகும் 3 5ல 2 போகும். ஸோ இதுதான் வருமான வரி போக மீதி உள்ளது. இப்போ முதல்ல இதை போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எது முன்னாடி இருக்கோ அந்த ஆண்டுக்கு எல்லாத்தையும் 100% வச்சுக்கணும். இது 100%. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இது நமக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும்? 100 into 135 by இது டிவிஷன், இது கீழே வந்துடணும். இது 100 into இதை பெருக்கி இது வகுத்தல் 100 into by 100 into by. இப்போ இது முதல்ல 100 into 135 100 into 135 by 150 0க்கு 0 3 5 15 இங்க 2 5 10 மீதி 3 35ல 7 5 15 2 5 10 மீதி 3 35ல 7 5 35 இந்த 3 இதுல 9 இருக்கு. 9 into 10 90%. ஸோ இது வந்து 90%. அடுத்தது இது 100 into 5 by 25 100 into 5 by 25 இங்க ஓரஞ்சு 5 இங்க 5 5 25 5 இதுல 2 5 10 0 அப்போ 20%. இது 20%. அடுத்தது இது 100 into 140 100 into 140 by 175. இப்போ 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 25ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கனா உங்களுக்கு கஷ்டம். அப்போ நம்ம 5ஆம் வாய்ப்பாட்டில் 3 15 மீதி 2 25ல 5 5 25 இங்க 2 5 10 மீதி 4 40ல 8 5 40 இது ரெண்டு 7ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கும். 4 7 28 5 7 35 இந்த 5 இதுல அடிச்சுக்கலாம். 2 5 10 0 அப்ப 4 20 பெருக்கினீங்கன்னா 80%. இப்போ இது 100 into 75 by 125 100 into 75 by 125 இதையும் அதே மாதிரி 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிங்க. 2 5 10 மீது 2 25ல 5 5 25 ஓரஞ்சு 5 மீது 2 25ல 5 5 25 மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாட்டில் இது 3 5 15 இது 5 5 25 5 இதுல 2 5 10 0 3ஐயும் 20ஐயும் பெருக்கினீங்கன்னா 60%. 60%. அடுத்தது இது 100 into 65 by 50 0க்கு 0 5 10ல 2 தடவை
2ஆல பெருக்கினீங்கன்னா 2 5 10 மீது 1, 2 6 12 1 13, 130%. அடுத்தது 100 × 26/20, 100 × 26/20, 0க்கு 0, 2 வந்து ஓரன் 2 மீது 3, ஓரன் 2, 6ல 3 2 6, 13ஐயும் 10ஐயும் பெருக்கினீங்கன்னா 130%. அடுத்தது 100 × 39, 100 × 39/30, 0க்கு 0, 3 இதுல 1 3 3 3 9, 13 × 10 130%. கொஞ்சம் இதை நம்ம ஷார்ட்கட்ல பண்றேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா பண்ணலாம், சிரமமான ஸ்டூடெண்ட் லெவல்ல. டீச்சர்ஸ் லெவல்ல என்ன பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் ஒரு +1 +2 சொல்லிட்டு போய் நான் ஷார்ட்கட் பண்றேன் அப்படின்னா, ஏன்னா +2 மாணவர்களுக்கு வந்து பெருக்கல் வகுத்தலே சில சமயங்களில் தடுமாறும். அதனால அந்த மாதிரிலாம் முயற்சிக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாகவே நீங்க போடலாம், ஒன்றும் அவசரம். அடுத்தது இப்போ இது பார்த்தீங்கன்னா 100 × 90 by 100 × 90 by 150. இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுது. 3 3 9, 5 3 15, 5 இதில் எடுத்தீங்கன்னா 2 5 10 0, 3ஐயும் 20ஐயும் பெருக்கினீங்கன்னா 60%. அடுத்தது 100 × 15/25, 100 × 15/25, 3 5 15, 3 5 15/5 5 5 இதில் 2 5 10 0, 3ஐயும் 20ஐயும் பெருக்கினீங்கன்னா 60%. அடுத்தது 100 × 105/75, 100 × 105/175, 5ஆம் வாய்ப்பாட்டில் 2 5 10 ஓரஞ்சு 5, 3 5 15 மீது 2 25, 5 5 25. இங்கே 3ஆம் வாய்ப்பாட்டில் 7ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 3 7 21, இங்கே 5 7 35, 5 இதில் 2 5 10 0, 3 × 20 60%. So 60%. அடுத்தது 100 × 50/125, 100 × 50/125. இப்போ இதை 5ஆம் வாய்ப்பாட்டு அடிக்கணும்னா 2 5 10 மீது 2 25, 5 5 25, இங்கே ஓரஞ்சு 5 0, இங்கே 5 5 25, 2 5 10, இந்த 5 இதில் 2 5 10 0, 2 × 20 40%. அடுத்தது 100 × 55/50, 100 × 55/50, 0க்கு 0, 5 இதில் ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5, 11 × 10 110%. அடுத்தது 100 × 22/20, 100 × 22/100 × 22/20, 0க்கு 0, 2 இதில் ஓரன் 2 ஓரன் 2, 11 × 10 110%. கடைசியா 100 × 33/30, 0க்கு 0, 3 இதில் 1 3 3 1 3 3, 11 × 10 110%. ஸோ இது ரொம்பவும் சுலபமாக போட்டுக்கலாம். ஈஸி. மெனக்கட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த பெருக்கல் வகுத்தல் மாத்திரம் பண்ணீங்கன்னா ஈஸியாக இதை போடலாம். ஸோ இது எடுத்துக்காட்டு 14. அடுத்தது எடுத்துக்காட்டு 15, அதே பக்கம் 282. ஓகே.
இப்ப பாருங்க, பின்வரும் விவரங்களை கொண்டு பாலை வரையறு நிறுமத்தின் போக்கு பகுப்பாய்வினை கணக்கிடு அப்படின்னு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இருப்பு நிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுவரைக்கும் நமக்கு வருவாய் செலவின கணக்கு, எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவுன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ 15, 16 2 கணக்கும் நமக்கு இருப்பு நிலை குறிப்பு கொடுத்து இதற்கு போக்கு எல்லாம் ஒண்ணுதான், இதே மாடல் தான். என்ன இங்க வருமானம் என்பதை சொத்துன்னு வரப்போகுது, பொறுப்புன்னு வரப்போகுது, அவ்வளவுதான். பேரு தான் மாறுமே ஒழிய மெத்தட் எல்லாம் இதே தான், ஈஸியா நம்ம போடலாம். இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டு 15. பின் விவரங்களை கொண்டு பாலை வரையறு நிறுமத்தின் போக்கு பகுப்பாய்வு. பாலை வரையறு நிறுமத்தின் போக்கு பகுப்பாய்வு. தொகை சதவீதம், தொகை சதவீதம், தொகை சதவீதம். இதுல என்ன கொடுத்திருக்கு? வருடம் 1, வருடம் 2, வருடம் 3. வருடம் 1, வருடம் 2, வருடம் 3. அவ்வளவுதான். எல்லாமே லட்சங்களில் இருக்கு அப்படின்ட்டான். அப்போ லட்சங்களில். இப்ப முதல்ல பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள், அதெல்லாம் விட்டுற. பங்குதாரர் நிதி, பங்குதாரர் நிதி 250, 275, 300. நீண்ட கால பொறுப்புகள், நீண்ட கால பொறுப்புகள், நீண்ட கால பொறுப்புகள் 100, 125, 100, 125, 100. நடப்பு பொறுப்புகள், நடப்பு பொறுப்புகள் 50, 40, 80. ஆக மொத்தம் 400, 440, 480. இது பொறுப்புகள். அதே மாதிரி சொத்துக்கள், சொத்துக்கள், சொத்துக்கள்ல நிலை சொத்துக்கள், நிலை சொத்துக்கள் 300, 360, 390. அப்புறம் நடப்பு சொத்துக்கள், நடப்பு சொத்துக்கள்
100, 80, 90. ஆக இதை கூட்டினீங்கன்னா மொத்தம் 400, 440, 480. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? எது முன்னாடி இருக்க வருஷமோ அதுக்கு எல்லாமே 100. இது ரெண்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். எல்லாம் வழக்கம் போல உள்ளதான். இப்ப எப்படி போடுவீங்க? இதுக்கு 100 இன்ட்டு இது பை இது. 100 இன்ட்டு 275, 100 இன்ட்டு 275 பை 250. 0க்கு 0. 5 5 25. இங்க 5 5 25 மீது 2, 25 5 5 25. மறுபடியும் 5ல ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 11. 11 இன்ட்டு 10 110%. இது 110%. அடுத்தது 100 இன்ட்டு 125 பை 100. இந்த மாதிரி கீழே 100 வந்துச்சுனாவே இதை அப்படியே எழுதிக்கலாம். இதான் ஷார்ட். கீழே இதுல ஏதாவது 100 இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ரெண்டையும் நீ அப்படியே 80 தான் வரும், இது 125 தான் வரும், அப்படியே எழுதிக்கலாம். இதான் ஷார்ட். சரி, உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். வேற ஒண்ணு, 100 இன்ட்டு 125 பை 100. 100 இன்ட்டு 125 பை 100 என்ன ஆகும்? 100க்கு 100 கேன்சல் ஆயிடுமா? அப்ப 125 தான் இல்லையா? அதனால 125%. இது அப்படியே வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இங்கேயும் 80%. அப்படியே வச்சுக்கிறேன். இங்க அதே மாதிரி இங்க இதுக்கு 100%. அதே மாதிரி இதுக்கு 90%. இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். இதை போட்டு காட்டணுமா? வேண்டியதில்லை, போட்டுக்கலாம். அப்படியே 100, ஏன்னா கீழே 100 வர்றதுனால கீழையும் 100 இருக்கு, மேலையும் 100 இருக்கு இல்லையா? கீழே 100 வருது, அப்ப 100ஆல கீழையும் 100 மேலையும் 100, அப்ப அடிபட்டு போயிடும். சரி, இப்ப நான் இதை போடுறேன். 100 இன்ட்டு 40 பை 50. 100 இன்ட்டு 40 பை 50. 0க்கு 0. 5 இதுல 2 5 10 20. 4 இன்ட்டு 20 80%. 100 இன்ட்டு 440 பை 400. 100 இன்ட்டு 440 பை 400. ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0. 4 இதுல ஒரு நாள் 4, ஒரு நாள் 4. 11 இன்ட்டு 10 110%. 100 இன்ட்டு 360 பை 300. 100 இன்ட்டு 360 பை 300. இப்போ இங்க ஒரு 0 2 0 கேன்சல் ஆயிடுது. 3 இதுல ஒரு 3 3, 2 3 6 0. ஸோ 120%. 100 இன்ட்டு 440 பை 100. 100 இன்ட்டு 440 பை 400. அப்போ 2 0க்கு 2 0 போயிடுது. ஒரு நாள் 4, ஒரு நாள் 4 0. 110%. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இங்க டிவிஷன் கீழே 100 வந்துருச்சு அப்படின்னாவே நீங்க அதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம்னு சொல்லிருக்கேன். 100 இன்ட்டு 300 பை 250. 100 இன்ட்டு 300 பை 250. ஒரு 0க்கு ஒரு 0 போகுது. 5 5 25. இங்க 6 5 30. 5 இதுல 2 5 10 0 20. 6 இன்ட்டு 20 6 0 0 6 2 12. 120%. அடுத்தது 100 இன்ட்டு 80 பை 50. 100 இன்ட்டு 80 பை 50. இப்போ என்ன பண்ணலாம்? 0க்கு
ஜீரோ போட்டுங்க. 5 இதில் 2 5 10 0. 8ஆல் பெருக்கினீங்கன்னா 160%. 160%. அடுத்தது 100 × 480. 100 × 480/400. 2 0க்கு 2 0 போயிடுது. 1 நாள் 4, 2 நாள் 8 0. அப்போ 120%. அடுத்தது 100 × 390 டிவைடட் பை 300. 2 0க்கு 2 0 போயிடுது. 1 3 3 3 3 9 0. 130%. அடுத்தது 100 × 480 டிவைடட் பை 400. 2 0க்கு 2 0 போயிடும். 4 இதில் 1 நாள் 4, 2 நாள் 8 0. 120%. ரொம்ப 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 சிம்பிளானது. போட்டு போட்டு பார்க்கணும். கணக்கை போட்டு 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 பார்த்தா தான் இந்த அடித்தல் திருத்தெல்லாம் தப்பு இல்லாமல் வரும். வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் கடைசி கணக்கு எடுத்துக்காட்டுல கடைசி எடுத்துக்காட்டு 16 பக்கம் 283. 283வது பக்கம். இதே மாதிரி கணக்கு தான். அதே கணக்கு, சும்மா ரெப்படிஷன் தான். ஈஸியா போடலாம். இந்த பாடத்தினுடைய கடைசி எடுத்துக்காட்டு 16. இப்போ பூமி வரையறு நிறுமத்தின் போக்கு சதவிகிதம். பூமி வரையறு நிறுமத்தின் போக்கு சதவிகிதம். எல்லாம் லட்சங்களில். பங்கு முதல். நான் இந்த பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள், பங்குதாரர் நிதி அதெல்லாம் எழுதாம டைரக்டா இதை மாத்திரம் எழுதிக்கிறேன். ஏன்னா அப்புறம் இடம் இல்லை, ஒர்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறது சிரமமா இருக்கும். பங்கு முதல் நீங்க நோட்ல போடும்போது பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள் அப்படின்னு போட்டு அடுத்த ஸ்டெப் பங்குதாரர் நிதி. அடுத்த ஸ்டெப்ல தான் பங்கு முதல் 200. தொகை சதவீதம். தொகை சதவீதம். தொகை சதவீதம். இது வருடம் 1, வருடம் 2, வருடம் 3. வருடம் 1, வருடம் 2, வருடம் 3. பங்கு முதல் 200, 254, 212. அடுத்தது காப்பும் மிகுதியும். காப்பும் மிகுதியும் 60 60 90. 60 60 90.
அப்புறம் நீண்ட கால கடன்கள். நான் தொகை உள்ளதை மட்டும்தான் எழுதிட்டு இருக்கேன் இட பற்றாக்குறை காரணமாக. ஆனா நீங்க என்ன பண்ணா நீண்ட கால பொறுப்புகள்னு எழுதி நீண்ட கால கடனை எழுதணும். நீண்ட கால கடன் 140, 154, 168. அடுத்தது நடப்பு பொறுப்புகள் அப்படின்னு எழுதி கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவை. கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவை எவ்வளவு? 40, 60, 80. ஸோ 40, 60, 80. இப்போ கூட்டணும். அவனை கூட்டி 440, 528, அடுத்தது 550. இது மொத்த பொறுப்புகள். இருப்புநிலை குறிப்புனா பொறுப்புகள் எப்படி இருக்கும் அதே அளவுக்கு தான் சொத்துக்கள் இருக்கும். அடுத்தது சொத்துக்கள். சொத்துக்கள்ல நீண்ட கால சொத்துக்கள். நீண்ட கால சொத்துக்கள் 200, 236, 206. அடுத்தது நிலை சொத்துக்கள். நிலை சொத்துக்கள் 200, 236, 206. நீண்ட கால முதலீடுகள். நீண்ட கால முதலீடுகள் 80, 100, 120. 80, 100, 120. அடுத்தது நடப்பு சொத்துக்கள் அப்படின்னு போட்டு சரக்கிருப்பு. நீங்களும் நடப்பு சொத்துக்கள்னு போட்டு சரக்கிருப்புன்னு எழுதணும். சரக்கிருப்பு 120, 132, 144. அடுத்தது ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமானவை. ரொக்கம் ரொக்கத்திற்கு சமமானவை 40, 60, 80. 40, 60, 80. இதனுடைய டோட்டல் இதே டோட்டல் தான். 550. இதுல வருடம் 1 100% வச்சுக்கோ. நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். கணக்கு போக போக பெரிய கணக்கு அப்படின்னாக்கா இதே மெத்தட் தான், நிறைய கொடுக்குறான். இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இதுல ஒரு 10, இதுல ஒரு 10, 20 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதுல கீழே ஏதாவது 100 இருந்துச்சு அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம், இல்லை எதுவுமே இல்லை. அப்போ நீங்க இதுல ஒரு 10 கண்டுபிடிங்கன்னா அதுல ஒரு 10, 10, 10, 20 நீங்க கண்டுபிடிச்சாங்க. அதான் இந்த கணக்குல வேற ஒன்றும் பெரிய கஷ்டம் தான் இல்லை. 100 × 254/200. 100 × 254/100 × 254/200. 2 0 2 0 போயிடுது. 1ல 4 2 2 2 4 1 14ல 7 2 14. ஸோ 127%. இப்போ 100 × 60/60. இங்க ரெண்டையும் ஒரே சமமா இருந்துச்சுன்னா 100%. அது ஒண்ணு நீங்க எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற ஒரே சமமா இருந்தா 100%. எப்படின்னா பாருங்க, 100 × 60/60. இதுதான் ஷார்ட்கட். 100 × 60/60. 60க்கு 60 கேன்சல் ஆயிடும். 100. ரெண்டு சமமா இருந்தா, இதுவும் ஒரே தொகையா இருந்தா 100% போட்டுக்கணும். கீழே டிவிஷன் இதா இருந்துச்சுன்னா இது என்னவோ அப்படியே எழுதிக்கலாம். இதான் ஷார்ட்கட். 100 × 154/100
100 இன்ட்டு 154 பை 140 0க்கு 0. இங்க 14ஆம் வாய்ப்பாட்டில் இங்க ஒரு 14 14 மீது 1 14 ஒரு 14 14 11 இன்ட்டு 10 110%. இப்போ 100 இன்ட்டு 60 பை 40 100 இன்ட்டு 60 பை 40 0க்கு 0. இந்த 4 இல்ல 2 2 4 3 2 6 2 இல்ல 5 2 10 0. 3 இன்ட்டு 50 150%. 150%. 100 இன்ட்டு 528 100 இன்ட்டு 528 பை 440 0க்கு 0. இப்போ 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 11 தடவை. ஒரு நாள் 4 மீது 1 12ல 3 நாள் 12 2 நாள் 8. இப்போ இது 11ஆம் வாய்ப்பாட்டிலே அடிக்கும். ஒரு 11 11 மீது 2 22ல 2 தடவை. 12 இன்ட்டு 10 120%. 12 இன்ட்டு 10 120%. அடுத்தது 100 இன்ட்டு 236 பை 200. 100 இன்ட்டு 236 பை 200. 2 0க்கு 2 0 போயிடுது. 2 இதில் அடிச்சிங்கன்னா ஓரன் 2 3ல ஓரன் 2 மீது 1 16ல 8 2 16. ஸோ 118%. அடுத்தது 100 இன்ட்டு 100 பை 80. 100 இன்ட்டு 100 பை 80 0க்கு 0. இதுல 4 2 8 5 2 10. 4 இதில் அடிச்சிங்கன்னா 2 4 8 மீது 2 20 5 4 20. 5ஐயும் 25ஐயும் பெருக்கணும். 5 5 25 மீது 2 5 2 10 2 12. 125%. அடுத்தது 100 இன்ட்டு 132 பை 120. ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுது. 12 இதுல ஒரு 12 12 மீது 1 12ல ஒரு தடவை. 11 இன்ட்டு 10 110%. அடுத்தது 100 இன்ட்டு 60 பை 40. 100 இன்ட்டு 60 பை 40 0க்கு 0. இங்க 2 2 4 3 2 6 2 இல்ல 5 2 10 0. 3ஐயும் 50ஐயும் பெருக்கினா 150%. அடுத்தது 100 இன்ட்டு 528 டிவைடட் பை 440. இப்போ 0க்கு 0. அடுத்தது 11ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கும்னு நினைக்கிறேன். 4 11 44. இங்க 4 11 44 மீது 8 88ல 8 11 88. அடுத்தது 4 ஒரு நாள் 4 2 நாள் 8. 12 இன்ட்டு 10 120%. ஸோ இந்த 10 ஒர்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி வருடம் 3க்கும் இதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதான். இதை நான் அடிச்சிடறேன். இதை அடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணா உங்களுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா வேற இடம் இல்லை. முதல்ல இந்த பகுதியை மாத்திரம் அடிச்சுக்கிறேன். அடுத்தது இந்த பகுதியை அடிச்சுப்போம். இப்போ 100 இன்ட்டு 212 பை 200. 100 இன்ட்டு 212 பை 200. 2 0க்கு 2 0. 2ல ஓரன் 2 1ல 2 அடிபடாது 0. 12ல 6 2 12. ஸோ 106%. 106%. 100 இன்ட்டு 90 பை 60. 100 இன்ட்டு 90 பை 60. 0க்கு 0. 2 3 6 3 3 9. 2 இல்ல 5 2 10 0. 3ஐயும் 50ஐயும் பெருக்கினீங்கன்னா 150%. 150%. அடுத்தது 100 இன்ட்டு 168 பை 140.
100 இன்ட்டு 168 பை 140, 0க்கு 0. 14ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கும், அல்லது இன்னும் சின்னதாக 7ஆம் வாய்ப்பாடு வச்சுக்கோம். 2 7 14, இங்கே 2 7 14, இது 2, 28ல் 4 7 28, அடுத்து 2ல் 12 2 24, 12 இன்ட்டு 10 120%. அடுத்தது 100 இன்ட்டு 80 பை 40, 100 இன்ட்டு 80 பை 40, 0க்கு 0. 4 8ல் 2 தடவை, 2 இன்ட்டு 100 200%. ஸோ இது 200%. அடுத்தது 100 இன்ட்டு 550 பை 440, 100 இன்ட்டு 550 பை 440, 0க்கு 0. 11ஆம் வாய்ப்பாட்டை எடுத்தீங்கன்னா 4 11 44, இது 5 11 55. 4 இதில் 2 4 8 மீது 2, 20ல் 5 4 20, 5ஐயும் 25ஐயும் பெருக்கினா 125, 5 5 25 மீது 2, 5 2 10, 10 2 12. ஸோ 125%. இப்போ பொறுப்புகள் போட்டாச்சு. அதே மாதிரி சொத்துக்கள் பக்கம் இருக்கிறதையும் போட்டுருவோம். நூறு இன்ட்டு 206 பை 200, 100 இன்ட்டு 206 பை 200, 2 0க்கு 2 0, 1 2 0, 3 6. ஸோ 103%. 103%. அடுத்தது 100 இன்ட்டு 120 பை 80, 100 இன்ட்டு 120 பை 80, 0க்கு 0. 2 4 8, 3 4 12, இந்த 2 இதில் 5 2 10, 0. 3 இன்ட்டு 50 150%. 150%. 100 இன்ட்டு 144 பை 120, 100 இன்ட்டு 144 பை 120, 0க்கு 0. 12ல் 1 12 12, இது 2, 24ல் 2 12 24, 12 இன்ட்டு 10 120%. அடுத்தது 100 இன்ட்டு 80 பை 40, 100 இன்ட்டு 80 பை 40, 0க்கு 0. 4 8ல் 2 தடவை, 2 இன்ட்டு 100 200%. 100 இன்ட்டு 550 பை 440, 100 இன்ட்டு 550 பை 440, 0க்கு 0. 11ஆம் வாய்ப்பாட்டை 4 11 44, 5 11 55. இங்கே 4 இதில் 2 4 8 மீது 2, 20ல் 5 4 20, 5ஐயும் 25ஐயும் பெருக்கினீங்கன்னா 125%. 5 5 25 மீது 2, 5 2 10, இந்த மீதி இருக்க 2ஐயும் கூட்டிங்கன்னா 12, 125%. எல்லா கணக்கையும் நம்மால மிகவும் சுலபமாக போட முடியும். கான்ஃபிடன்ஸ். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு வீடியோ, பயிற்சி வினாவில் இருக்கிற 14 15 16 போட்டு முடிச்சாச்சுன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிடும். நாளையிலிருந்து அடுத்த சாப்டர் நம்ம ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.